என்ன பண்ணால் இந்த தொப்பையை குறைக்க முடியும் அப்படின்னு தெரியாமல் நிறைய கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? ஸோ நிறைய வெயிட் லாஸ்க்காகவும் இன்ச் லாஸ்க்காகவும் உங்களுடைய பில்லி ஃபேட்டை லாஸ் பண்ணவும் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. ஆனாலும் உங்களால் இன்ச் லாஸ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் ஐடியல் வெயிட்டோடு தான் இருக்கீங்க, ஆனாலும் உங்கள் தொப்பை பகுதி மட்டும் உங்கள் பாடி ஷேப்பை மாற்றுது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான பெஸ்ட் வீடியோ தாங்க இது. நீங்கள் பில்லி ஃபேட்டை மட்டும் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல் எண்டிங் வரை பாருங்கள். இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு குயிக்காக உங்களுடைய பில்லி ஃபேட்டை ரிமூவ் பண்ண ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எண்டிங்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும், இவ்வளோ ஈஸியாக பில்லி ஃபேட்டை குறைக்க அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு இன்ச் டேப்பை எடுத்து உங்களுடைய பில்லி ஃபேட்டை அளக்கணும். ஸோ நீங்கள் ஒரு மேலாக இருக்கீங்க, அதாவது ஒரு ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய இன்ச்சஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் 40 இன்ச்சஸ் இருக்கிறது கரெக்டு. அதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, ஒரு ஃபீமேலாக இருக்கீங்கன்னா உங்களுடைய பில்லி ஃபேட் இன்ச்சஸ் 30 இன்ச்சஸ் இருக்கலாம். ஸோ இந்த இன்ச்சஸில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆரோக்கியமான பர்சனாக இருப்பீங்க. ஸோ இல்லை எனக்கு இன்ச்சஸ் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பில்லி ஃபேட்டை லாஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பில்லி ஃபேட் லாஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய பாடி ஷேப் கரெக்டாக இருக்கும். ஸோ பாடி ஷேப் நல்லா இருந்தனா தான் நீங்கள் விருப்பமான ட்ரெஸ்ஸை போடலாம். முக்கியமாக பில்லி ஃபேட்டால் ஏதாவது ஆபத்து இருக்கா, அது மட்டும் இருந்துட்டு போதே அப்படின்னு சிலர் நினைக்கிறவங்களும் உண்டு. ஸோ நம்ம பாடிக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கு மெயின் ரீசனாக இருக்கிறது இந்த பில்லி ஃபேட்டு தான் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? கண்டிப்பாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்களே நினச்சே பார்க்க மாட்டீங்க, இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய பில்லி ஃபேட்டாக தான் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு பரவிட்டு இருக்கிற ஒரே ஒரு நோய் டிசீஸ் என்ன அப்படின்னா டயபெட்டிக். டைப் 2 டயபெட்டிக்ஸ் மெயினாக வர்றதுக்கு ரீசனே உங்களுடைய தொப்பை தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி குறைக்க வேண்டியது எதுனா உங்களுடைய தொப்பை தான். டெய்லி பேஸில் தொப்பை குறைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ நான் சொல்கிற இந்த 5 டிப்ஸை மட்டும் நீங்கள் டெய்லி பேஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். 5 டிப்ஸ்னா எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே சிம்பிளான டிப்ஸு தான். ஸோ நீங்கள் மனசு வச்சா மட்டும் உங்கள் பில்லி ஃபேட்டை ஈஸியாக லாஸ் பண்ணலாம். ஸோ சுகரை அவாய்ட் பண்ணணும். சுகர் தானே, நான் சுகர்லாம் சாப்பிட்றதே இல்லை, ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், காலையிலே எடுக்கிற டீ காஃபி சுகர் இல்லாமல் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? ஸோ கண்டிப்பாக கிடையவே கிடையாது. டெய்லி பேஸில் இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் நிறைய சுகர் ஆட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுகரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானது. செகண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றது பேக்கெட்டில் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் தான். பேக்கரியில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் தான். ஸோ நிறைய பேருக்கு ஃபாஸ்ட் ஃபுட் என்ன அப்படின்றது தெரிஞ்சாலும் அதை அவாய்ட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் ஸ்நாக்ஸை பாருங்கள், பட் சாப்பிடாதீங்க. ஸோ தொப்பை மெயினாக வர்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமாங்க? ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரமாக நம்ம ஒர்க் பண்ணுற ஜாப் தான். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய ஐடி ஃபீல்டில் இது சிஸ்டம் ஒர்க்ஸு நிறைய பேருக்கு வர ரீசன் என்ன பார்த்திங்கன்னா, அவங்க கை கால்லாம் நல்லா இருக்கும். ஸோ தொப்பை மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணமே ஒரே பொசிஷனில் அவங்க ஒர்க் பண்ணுறது தான். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு ஒரு 10 நிமிஷமாவது எழுந்து மைனூட்டாக வாக்கிங் பண்ணிங்கன்னா உங்கள் பாடிக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனால ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ 4th ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, உங்கள் டெய்லி பேஸில் கீரை. அதை எல்லாருமே மறந்துட்டோம், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்கள் பில்லி ஃபேட் ரிலீஃப் பண்ண ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் ரெகுலர் பேஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா குயிக்காக உங்களுடைய பில்லி ஃபேட்டை ரிலீஃப் பண்ணிவிட்டு ஸோ அழகான ஸ்ட்ரக்சரோடு இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே டெய்லி பேஸில் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் என்னால் தொப்பையே குறைக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இமீடியட்டாக என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்கள் டயட் பிளானை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது மட்டும் இல்லை, ஹெர்ப்லைஃப் மூலமா உங்களோட அழகான ஸ்ட்ரக்சருக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய், பாய் வியூவர்ஸ்.